வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அமைச்சர் ரமேஷ் சொன்ன அந்த முக்கியமான அப்டேட் என்ன, மகளிருக்குண்டான உரிமை தொகையை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தமிழகத்தில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற முக்கிய தகவல். ஸோ ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ என்ன அந்த அப்டேட்டு, யாருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையோடைய அப்டேட்டு கிடைக்கும், யாரெல்லாம் புதிய விண்ணப்பத்திற்கு தயாராகி கொள்ளலாம் என்பதை பற்றின ஒரு முழுமையான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இதுவரையில் வாங்கியிருந்தாலும் சரி வாங்காதவர்களுக்கும் சரி இந்த திட்டத்தை தொடங்கும் பொழுது அதில் அனைவரும் பெயர்களும் இடம்பட்டு விடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 அப்படின்ற ஒரு மகளிருடைய உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை தொடங்க இருக்காங்க. இந்த திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் குடும்ப முக ஸ்டாலினுடைய இது அப்படியே தொடர்ந்து உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதமும் அதை அப்படியே ஆக்ட் பண்ணி அதை வர வச்சாங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் கிரெடிட் ஆகுதுங்க. ஸோ இதற்கான அப்டேட்டு, இதற்கான பணிகள் எல்லாம் ஆயத்த பணிகள் எல்லாமே 95% முடிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக இதில் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்மணிகளுக்கு 2500, 60 வயதுக்கு மேலே இருக்கிற மகளிருக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபாயும் வழங்கப்படுவது. ஓகேங்களா? ஸோ 3000ன்றது முதியோர் உதவித்தொகையாக மாற்றப்படும். புதிய பயனாளிகள் விண்ணப்பிக்கும் முறை, ஏற்கனவே பயன்பெறுவர்களுக்கான மாற்றங்கள் குறித்து அமைச்சர் ரமேஷ் வழங்கிய விளக்கங்கள் குறிப்பாக சொல்லியிருக்காருங்க. ஸோ அமைச்சர் ரமேஷும் இதில் பற்றி தான் கொடுத்துருக்காரு. கடந்த முந்தைய ஆண்டு 2023ஆம் ஆண்டு முதல் தகுதியுள்ள மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுனால கண்டிப்பாக இந்த 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது. குறை தீர்ப்பு முகாம்கள் திருச்சியில் பார்த்திங்கன்னா குறை தீர்ப்பு முகாம்கள் எல்லாமே நடத்தப்படுகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ இந்து சமய நலத்துறை அமைச்சருமான ரமேஷ் தனது தொகுதி மக்களுக்கு குறை தீர்ப்பு முகாம்களை நடத்தினார். அதில் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் கையெழுத்திட்டு தொடங்கும் பொழுது நிச்சயம் உங்கள் அனைத்து பெயர்களும் உரிமை தொகை பெற்றோர்களின் பெயர்கள் உட்பட அனைத்து குடும்ப தலைவிகளின் பெயரும் அந்த திட்டத்தின் கீழ் வந்துவிடும். எனவே அதற்காக மனு கொடுக்க காத்திருப்பவர்கள் இங்கு காத்திருக்க வேண்டாம். ஸோ மகளிர் உரிமை தொகைக்காக கவலையே படாதீங்க, உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அதனால் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் காத்திருக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா மனு கூட கொடுக்க வேணாம், அதற்குண்டான ஆக்டை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டாருங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்களும் மகளிர் உரிமை தொகைக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ NPHH, PHH, AAY இந்த வகையான ரேஷன் கார்டை வச்சுருக்கவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தமிழக மகளிருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும், மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு, ஆதார் எண், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே சரியாக கொடுத்துறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். தவறான எண்கள் கொடுத்துருந்தால் கிடைக்காது. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறுவதற்குண்டான அப்டேட்டு, புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே விரைவில் தயார் நிலையில் இருக்குது. இதற்கான புது அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். ஜூலை 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.